நான் ஜே.கே. தாஸ். நான் இன்றைய தினத்தில் வந்து இந்த மவுசா கலையில் இப்படியான ஒரு நிலவரம் நடந்துருச்சு, தீ விபத்து. அதை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற அந்த ஐயா ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய பொருட்களை இழந்து ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறாரு. நான் அவரோட ஒரு சில காரியங்களை நான் கலந்துரையாடத்தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஐயா உங்களோட பேரை சொல்லுங்கள். இந்த லோகேஸ்வரங்க. எனக்கு 4 பிள்ளைங்க, இப்போ சேர்த்து 6-7 பேர் இருக்கோம். இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால், நைட் நாங்கள் பாட தூங்கணும். தூங்குகிற நேரத்துக்கு எங்களுக்கு கொடுத்து தெரியாது. இன்னும் பக்கத்து வீட்டுக்கு அம்மா வந்து கட்டினாங்க. கட்டின பிறகு நாங்கள் வேறு இடமும் எழுத்து ஓடி வந்தப்போ நெருப்பு எரியுது. எரிய நேரத்துக்கு நாங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றுக்காக வெளியே ஓடி வந்து வெளியே சாமானை எடுக்க முடிஞ்சு எங்கள் வீடு அப்படியே பற்றி எரியுது. எரியிற நேரத்துக்கு எங்களால் ஒன்றும் செஞ்சுக்கிறாது. இப்போ பற்றி எரிஞ்சு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடு அவ்வளோ எரிஞ்சுக்கிட்டு போகுது, பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஆனால் எங்களால் ஒரு சாமானை நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு சாமானை எங்களுக்கு எடுத்துக்க இல்லை. ஸ்கூலோட பிள்ளைங்களை புக்கு எங்களை போட்டுக்கிற உடுப்பை கூட எங்களால் எடுத்துக்கிற தகுதி எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது இல்லாமல் இந்த பக்கத்து வீட்டு எல்லாமே மறியவங்க எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்க தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் தான், ஏன்னா இப்போ எங்களுக்கு இந்த பாருங்கள் திருச்சி நாங்கள் எங்களை கட்டதாக இருந்தால் நாங்கள் இப்படி ஏன்னா எல்லாம் வாங்கி விழுகுது. அப்படி எங்கள் பாருங்க எல்லாம் விழுகுது. நாங்கள் கழுவுன பிறகு எல்லாம் விழுகுது. இப்போ நாங்கள் குடியிருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு இன்னும் ஆபத்தை தான் நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய இருக்கும்னு நினைக்கிறேங்க. எல்லா இதையும் நீங்கள் ஏன்னா கொஞ்சம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏன்னா கல்லெல்லாம் மேலே தான் இருக்குதுங்க. அப்போ அதனால் நாங்கள் எல்லா வீடுகளும் இப்படி தான் இருக்குது. அதுக்கு என்ன ஒரு தீர்மானம்னு தெரியல. கண்டிப்பாக இப்போ நீங்கள் இதுக்கு ஏதாவது உங்களுடைய ஒரு தீர்வு ஒன்று எங்களுக்கு இது ஒன்று இருந்தால் இல்லாடி நீ இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்காதுன்னு அப்படின்னு உங்களுடைய ஏதாவது ஒரு அபிப்பிராயம்? இந்த இதை விட தனி குடியிருப்பு மாதிரி கட்டி கொடுத்தாலும், ஏன்னா இப்போ நாங்கள் பாருங்கள், இப்போ எரிஞ்சால் இந்த வீடோடு தான் முடிஞ்சிருந்துருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ அங்கே இருந்து அவங்க எரிஞ்சு வந்து எத்தனை வீடு பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். 8 வீடுன்னா அநியாயம். பிள்ளைங்களோட பாதிப்பு, எங்களை பொட்டு நாங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறோம். இப்போ வாரம் இல்லாட்டி எல்லாம் செஞ்சு சம்பாதிச்சு இன்னும் கூட நாங்கள் இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு தானே இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. நாங்கள் நான் கூலி வேலை அன்னன்னைக்கு வேலை செஞ்சு அன்னன்னைக்கு செய்கிற காசு தான். படிக்க வச்சு கல்யாணத்துக்கு நிறைய சாமான்லாம் வாங்கி வச்சுருந்தோம். கல்யாணம் வைக்கணும்னு கல்யாணத்து அவ்வளோ சாமானும் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எங்களால் இஷ்டம் கொஞ்சம் உதவி செய்யும். நிறைய மக்கள் எல்லாம் நிறைய ஆனால் பாதிக்கப்பட்டதுனால எங்களுக்கு உணவுகள் சாப்பாடு வசதி இந்த தோட்ட மக்கள்னால தான் நாங்கள் இருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து சரியான எங்களுக்கு உதவி செஞ்சுச்சு. அதே அவங்களும் வந்து மேனேஜ்மெண்ட் கூட எங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி அணைச்சாரு. ஆனால் யாரையும் நாங்கள் குறை சொல்லக்கூடாது. எல்லா மக்களையும் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து நேரத்துக்கு வந்து எங்களுக்கு பாதி உயிர் சேதம் எல்லாம் ஆக்குனது இந்த மக்கள் தாத்தங்கள். கண்டிப்பாக ஐயா உங்களுடைய வேதனை, அம்மா உங்களுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நாங்களும் இதே லைஃப்பில் வாழ்றதுனால எங்களுக்கும் இதில் உள்ள பிரச்சனைலாம் தெரியும். கண்டிப்பாக இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு அறியத்தர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தொடர் குடியிருப்பில் நிறைய இடங்கள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நோவுட்டில் நடந்துச்சு 5 வருஷத்துக்கு முன்பதாக. அந்த இடத்துலையும் அப்படி தான். இப்போ இன்னமும் அந்த ஃபேக்ட்ரியில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை. அவங்களும் அதே சூழ்நிலை. அதே மாதிரி ப்ரோன் ஸ்ட்ரீட்லேயும் விவிதமான தீ விபத்து ஏற்பட்டு அவங்களும் வந்து இன்னும் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்க. அதே போல் ராகலையிலையும் இந்த மாதிரி ஒன்று நடந்து அங்கே உள்ளவங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மவுசா கலையில் இவங்க மூலியமாக இந்த அரசாங்கம் இந்த இருக்கிற 5 எஸ்டேட்டில், அதாவது 4 இடத்துல நடந்திருக்க இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐயா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. என்னென்னா நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு நன்மை தான் உங்களை காப்பாற்றிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எல்லாமே சம்பாதிச்சுக்கலாம், தேடிக்கலாம். ஆனால் உங்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கிறாங்கன்னா அது பெரிய ஒரு விஷயம். ஆனால் தோட்ட மக்களும் இந்த நிர்வாகம், கண்டிப்பாக நிர்வாகத்துக்கு நான் நன்றி சொல்லணும். அவங்களால முடிஞ்ச காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. நிறைய நிறுவனங்கள் உதவி செஞ்சுருக்கிறாங்க, மக்கள் உதவி செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு எங்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தை விட இந்த அரசாங்கம் என்னன்னா இந்த தனி வீடு திட்டத்தை கொண்டு வாங்க. ஏன்னா தனி வீடு இருந்தால் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா கூட அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அது ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் எதாவது செஞ்சாலும் சமாளிக்கலாம். ஆனால் அந்த தொடர் குடியிருப்பில் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொடர் குடியிருப்பு அவ்வளோ இடம் பாதிக்கப்படுது. அதனால் கண்டிப்பாக கருத்தில் கொண்டு நீங்கள் எல்லாரும் இதை நீங்கள் நிறைய இது வந்து லைக் வாங்குறதுக்காகவோ அல்லது இது நிமித்தமாக சம்பாதிக்கிறது அல்ல. உங்கள்கிட்ட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் பிள்ளைங்களோட எத்தனை பிள்ளைங்க படிக்க இருக்குது. இந்த மாதிரி A-level செய்ய வேண்டிய பிள்ளைங்க இருக்குது. அது இல்லாமல் புக்ஸு இப்போ என்ன பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்காது. இப்போ பிறந்த குரூப் எடுக்கிறதுனா அதுக்கான நிறைய வேணும். பாஸ்போர்ட் இருந்திருக்கும். நிறைய ஏதாவது உங்களுடைய சொத்துக்கான அந்த பெருமதியான காரியங்கள் இருக்குது, நகைத்துண்டு, இது எல்லாமே முற்றாக எரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு வந்து என்னென்னா இவங்களுக்கு தேவையானதை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக செய்யணும்னு நான் இங்கே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
සුබ උදේසනක් සියලු දෙනාටම මම ජේ.කේ දාස් එක්සත් නිදහස් පක්ෂයේ සභාපතිතුමා මම මේ ඉල්ලම් කරන දේවල් තමයි මේ ඉන්නේ මේ මවුසා කෙලේ කියන වත්තේදී මේ වගේ ලොකු ගින්නක් ඒ කියන්නේ කරන්ට් ෂෝට් වෙලා මෙච්චර ලොකු මේ එකක් වෙලා තියෙනවා බලන්න මේ ගණ්ඩ බෙරුව තියෙන්නේ ඒ කියන්නේ ගොඩාක් ගෙවල් වල ඒ මෝම් ගෙවල් වලමත් කිසි එඳුමක්වත් අඩු ගානේ මොකක් ගණ්ඩ බෙරුව ගියා ගොඩාක් අසරණ වෙලා ඉන්නවා මේ ඉන්නේ ආණ්ඩුවේ අපි ඉල්ලනවා මේ ඉන්නේ මිනිසුන්ට විඳින්න මේ ප්‍රශ්න වලට විසඳුමක් ඕනේ කියන එක තමයි අපි ඉල්ලන්නේ වෙන මොකවත් නෙමෙයි ගොඩාක් ප්‍රශ්න තියෙනවා ප්‍රශ්න නැතුව නෙමෙයි රටේ මොමුන්ට ප්‍රශ්න තියෙනවා නමුත් මේ ප්‍රශ්නට විසඳුම බලංග තියෙයි කියලා අපි විශ්වාස කරනවා ඒ විදියක් නෙමෙයි මෙයාලට ගෙවල් අදලා දෙනවා කියන්නේ මේ ලයින් මේක ඇවිල්ලා අපි නැති කරලා තනි ගෙවල් අපි අදලා දුන්නොත් මේ වගේ දෙයක් මොකු වෙන්නේ නැහැ කියන එක මගේ අදහස් ඒවා නැතුව නෙමෙයි මෙයාලත් ඉල්ලනවා තනි ගෙවල් නේ ඔයාලත් ඉල්ලන්නේ තනි ගෙවල් නේද ඒක හොඳයි නේද ඔයාලට කොහොමත් මෙතනින් මොකක් හරි කරගන්න හරි නැත්තම් තමුන්ටම කියලා ගයක් තිබ්බනම් හොඳයි කියලා ඔය හිතනවානේ එහෙනම් අනිවාර්යෙන් ඒවා කරලා දෙන්න කියලා මම ඉල්ලනවා ඒ විතරක් නෙමෙයි මේ ගොඩක් ළමයි අධ්‍යාපන ඒ කියන්නේ මේ සැරේ උසස් පෙළ කරන අය සාධාරණ පෙළ කරන අය ඒ කියන්නේ ඒ ළමයි ඉන්නවා ඒ ළමයින්ට ගොඩක් පොත් ඒ පැත්තට උදව් කරන්න ඕන ID ගන්න බෑ උපන්න සාතික ඒ මේ પાස්පෝර්ට් ඒ ඔක්කොම ගිනි අරන් තියෙනවා ඒ ඉඳන් මෙයාලට කිසිම දෙයක් නැහැ ඒ කියන්නේ මේ විතර නෙමෙයි මේ අපි බැලුවා නම් මේ ගෙවල් අටෙන්ම බඩුවක් ගන්න දෙයක් නැහැ ඒ විදිහේ මේ විනාශ වෙලා තියෙනවා ඒක ඒ විතර නෙමෙයි ඔයාලා දන්නවා කලින් වෙච්ච දේ මම කියන්නේ අවුරුදු 5කට කලින් නෝවුඩ් එකත් මේ වගේ සිද්ධියක් වෙලා දෙනුත් ඒ කට්ටිය ඉන්නේ ෆැක්ටරි එකකින් ඒ මිනිසුන්ටත් අපි හොඳක් කරන්න ඕනේ ඒ විදියක් නෙමෙයි රාගලෙත් ওই වගේ වෙලා තවත් ඒ ගෙවල් අදාන්න බැරුව තත්ත්වේ තියෙනවා ඒ විදිහේ බ්‍රෝන්සික් එකත් එමය ඒ විදිහේ මේ මවුසා කෙලේ එහෙම අතාරින්න එපා මේ මිනිසුන්ටත් ඒ විදිහේ නෙතුව මේ මිනිසු ඉඳා එයාලටත් එක වෙන්නේ කියලා මම ඉල්ලනවා ඒ විතරක් නෙමෙයි මේ ඉක්මනින්ම මේ වැඩේ කරලා දෙන්න කියලා අපි ඉල්ලනවා ගොඩක් මේ ඔයාලගේ බලාපොරොත්තුව ඉෂ්ට කරයි මේ කියලා මේ අපි ඇවිල්ලා සමාජ සේවකයෝ අපි බලන්නේ මේ මිනිස්සුන්ට අපි වගේ මිනිස්සුන් අපිත් වත්තේ ඉන්න ඉඳා අපිට දන්නවා මොන ප්‍රශ්න දවස කුලිය වැඩ කරලා තමයි 1350ක් දෙනවා පඩියේ ඒ වල තමයි කන්න ඕනේ බොන්න ඕනේ හැමදේම ඒ කියන්නේ ළමයින්ට අධ්‍යාපන පෙතරත් ඒ වෙනතුම ගෙවල් හදනවා ඒ ඔක්කොම ඒකේ තමයි හදන්න තියෙන්නේ අඩු ගානෙන් අපිට ලෝන් එකක්වත් එළියට ගන්න බෑ ඒ මොකද්ද වත්තේ වැඩ කරන ඉඳලා ලෝන් එකක්වත් අපිට හරියට බැංකුවේ දෙන්නේ නැහැ මේ මිනිස්සුන්ට ආය හදනවා නම් තව අවුරුදු 5 6ක් යනවා මේකට විසඳුමක් කරන් දෙයි කියලා විශ්වාස කරනවා අනිවාර්යෙන් මේ අධිකරු ජනාධිපතිතුමා අනුර කුමාර සහෝදරයාට අපි ඉල්ලනවා මේක ඉක්මනින්ම මේ මිනිස්සුන්ට වැඩ කරලා දෙන්න කියලා මම ඉල්ලනවා thank you